நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. 8 மணி நேர வேலை உத்தரவாதப்படுத்தி இருந்தாலும் இந்தியாவில் 12 மணி நேரம். போன வருஷமே நமக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க, 8 மணி நேரத்தை ரிலாக்ஸ் பண்ணுறோம், 12 மணி நேரம் சொல்லலை, ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு சரியாக மே தினம் அன்றைக்கு மே தின பரிசு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார். அது நமக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சூசகமான வேலைகள் நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றதா என்றால் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகம் முழுவதும் 138வது மே தினம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உலகத்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமை என்னவாக இருக்கிறது? நாம மட்டும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க ஜாஃபர் கான்பேட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில 100 தொழிலாளர்களுக்கான பிரச்சனை அல்ல, உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திற்கான பிரச்சனை. இன்று வறுமை மேலோங்கி இருக்கிறது, வேலையின்மை என்பது அதிகப்படியாக இருக்கிறது, பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது, வேலை இல்லை, ஏழ்மை அதிகமாக இருக்கு, பட்டினி அதிகமாக இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமா, இந்தியாவில் மட்டுமா, உலக நாடுகள் மொத்தத்திலையும் இதுதான் இருக்கு. மொத்தத்திலையும் என்ன காரணம்? நாம இன்றைக்கு பேசுறோம் தமிழ்நாடு அரசை பற்றி. நம்முடைய தோழர்கள் முன்னால நிறைய பேசியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி. இந்த பிரச்சனைகள் என்பது ஐசோலேட்டடா இங்க மட்டும் இருக்கக்கூடியது அல்ல. காரணம், நாம வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது முதலாளித்துவ அமைப்பு. இந்த முதலாளித்துவ அமைப்பு மாறும் பொழுதுதான் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கட்டும், முதலாளித்துவ அமைப்பில் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம்? மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். வளர்ந்த நாடு, ஏகாதிபத்தியத்தின் பீடமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கால இன்றைக்கு பல நியூயார்க் யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி, அங்கெல்லாம் மாணவர்கள் நேற்றும் இன்றைக்குமாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன பண்றாங்க அவங்க? எதற்காக? பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற கொடூரமான இன படுகொலைக்கு எதிராக தொழிலாளர்களும் மாணவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான காவல்துறை தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது ஏகாதிபத்திய தாக்குதல். இது எங்கேயோ யாருக்கோ நடக்கிறது இல்ல, தொழிலாளர்கள் மீது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய 4 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இல்லாம இருக்காங்க, வேலை இழந்து விட்டார்கள். போரின் காரணமாக அவங்களாக ஏற்றுக்கொண்டது அல்ல அந்த போர், அவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அவர்களுடைய நிலத்தை பறித்து கொண்டு அங்கே இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராட்டம் என்பது தொழிலாளி வர்க்கம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அமெரிக்கால நடக்குது, பிரான்ஸ்ல நடக்குது, கிரீஸ்ல நடக்குது, ஐரோப்பா முழுவதுமாக நடக்குது, பிரிட்டன்ல நடக்குது. தொழிலாளர்கள், தொழிலாளி வர்க்கமும் மாணவர்களும் ஒன்றிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதிர்ப்பு இருக்கின்றது, தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க. காரணம் என்ன? உலகம் முழுவதுமாக இன்றைக்கு வலதுசாரி கட்சிகள் தான். தமிழ்நாடு முதலமைச்சர் பாசிசத்தை வீழ்த்துவோம் என்று சொன்னார். பாசிசம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. பாசிசம் தான் என்ன? சர்வாதிகார ஆட்சி, அவ்வளவுதான். நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்தியால. இது மாதிரி உலகம் முழுவதும் இருக்கு. இது யாருக்கு எதிரானது? எங்கேயோ யாருக்கோ எதிரானது அல்ல, தொழிலாளர்களுக்கு எதிரானது. முதலாளித்துவ அமைப்பு என்பது மாறும் பொழுதுதான் நாம இங்க பேசக்கூடிய நம்முடைய வேலை செய்யும் உரிமை, வேலைக்கு ஏற்ற ஊதியம், மற்ற சமூக நலன்கள், பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இது எல்லாம் எப்போ உருவாக்கப்படும் என்றால்
சரியான ஒரு பொருளாதார அமைப்பு, அரசியல் பொருளாதார அமைப்பு வரும் பொழுதுதான் அதை நோக்கிய பாதை தான் தொழிலாளி வர்க்கம் முன்னேற வேண்டிய பாதை. அதற்கான சபதம் ஏற்கக்கூடிய நாள் தான் மே தினம். உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து நின்று சபதம் ஏற்கக்கூடிய நாள் இந்த மே தினம். இன்னைக்கு வரக்கூடிய ஒரு ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட்டோமா, அதோட நம்முடைய அரசியல் கடமை முடிந்து விட்டது என்று கருதுபவர்கள், என்று சொல்ல வேண்டியவர்கள் தொழிலாளி வர்க்கம் அல்ல. முற்றிலுமாக மாற வேண்டும். ஒரு சோசியலிச சமுதாயம் உருவாகும் பொழுதுதான் தொழிலாளர்களுடைய உரிமைகள் அங்கே நிரந்தரப்படுத்தப்படும், உத்தரவாதப்படுத்தப்படும். அதற்கான பாதையை நோக்கி செல்லக்கூடிய தினம்தான் மே தினம். அதற்காக பாதை வகித்து கொடுத்த தினம்தான் மே தினம்.